सद्गुरु श्री शंकर महाराजाय नमो नमः. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மாதங்கி பாலாஜியின் பணிவான வணக்கங்கள். டாக்டர் தானேஸ்வர் என்கிற அப்பாவின் கதைகளை தொடர்ச்சியாக கேட்டுருக்கோம். இந்த காணொளியில் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட அப்பாவின் திருமணம், அவருடைய குடும்ப வாழ்க்கை, குழந்தைகள் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். குருவுடைய நிழலில் இருக்கும் சிஷ்யர்கள் உடைய எல்லா தேவைகளையும் குரு பார்த்துப்பார். ஒரு செயல் நடக்கணுமா நடக்கக்கூடாதா அப்படிங்கிறத எல்லாமே குருவோட சங்கல்பம்தான். ஒன்று நடக்கணும் அப்படின்னு நம்ம மனசு ரொம்ப விரும்பும், ஆனால் அந்த விஷயம் நடக்கவே நடக்காது. பிடிவாதமாக நாமும் பிரார்த்தனை பண்ணி விரதம் இருந்து, பகவானே நீ கண்ணே திறக்க மாட்டியா அப்படின்னு அவர்கிட்ட கெஞ்சிரும். ஆனாலும் அந்த விஷயம் நடக்கிறதே இல்லை. அதை ஏன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, அந்த விஷயம் நமக்கு கிடைச்சா நாம் என்ன அதோட ரிசல்ட் வரும் அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணி வச்சுருக்கோமோ அந்த ரிசல்ட் நமக்கு கிடைக்காது. அதனால தான் குரு அதை நமக்கு கிடைக்காம தடுக்கிறார். குரு நமக்கு அந்த விஷயத்தை அனுகிரகம் பண்ணுறதில்ல. என்ன நடக்கிறதோ அதை அப்படியே ஏற்றுக்க பழகணும் அப்படிங்கிறது தான் குருமார்களுடைய முக்கியமான உபதேசம். இந்த காணொளியில் அப்பாவுடைய திருமணத்தை எப்படி குரு முன்கூட்டியே தீர்மானம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத நான் விவரமாக சொல்கிறேன். மத்திய பிரதேசத்தில் இருக்கிற பர்ஹான்பூர் அப்படிங்கிற ஊரை சேர்ந்த செல்வந்தரான ராம்பாவ் பதக் அப்படிங்கிற வக்கீலோட மகள் தாராவுக்கும் அப்பாவுக்கும் 1929 திருமணம் நடந்தது. மகாராஜ் அப்பா கிட்ட, அப்பா நீ பாபுவோட மகளை தான் திருமணம் செஞ்சுட்டு இருக்க இல்லையா அப்படின்னு கேட்டார். மகாராஜ் அப்பாவுடைய மாமனாரான ராம்பாவ் தான் பாபு அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாமல் அவரை ஏற்கனவே அவருக்கு பரிச்சயம் இருந்தது அப்படிங்கிறதையும் வெளிப்படுத்தினார். உடனே ஆச்சரியப்பட்ட அப்பா, மகாராஜ் உங்களுக்கு அவரை ஏற்கனவே தெரியுமா, எப்படி அப்படின்னு கேட்டார். நீ என்னோட புகைப்படத்தை பாபுவோட அம்மா கிட்ட காட்டு, அந்த அம்மா உனக்கு எல்லா விவரங்களையும் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னார். அப்பா அவருடைய மாமனார் வீட்டுக்கு ஒரு முறை போகும்பொழுது மகாராஜோட புகைப்படத்தை அந்த வயசான பெண்மணி கிட்ட காட்டினார். உங்களுக்கு இந்த பாபாவை எப்படி தெரியும் அப்படின்னு அந்த அம்மா கேட்டாங்க. வடநாட்டில் எல்லா துறவிகள் இந்த மாதிரியான உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்கள பாபா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த அம்மாவும் மகாராஜா பாபா அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த பாபா பல வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு. அந்த சமயத்தில் என் மகனுக்கு ரொம்ப உடல்நிலை மோசமாக இருந்தது. எப்போ வேணா இருந்துடுவான் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருந்தான். எந்த மருத்துவமும் அவனை குணப்படுத்தலை. வேறு வழி தெரியாமல் கடவுள்கிட்ட மனமுருகி பிரார்த்தனை செஞ்சேன். அப்போது இந்த பாபா எங்கள் வீட்டுக்கு வந்தார். அவர் தாடி வச்சுக்கிட்டு வயசான ஒரு துறவி போல் எங்கள் வீட்டுக்கு வந்தார். இந்த வீட்டில் யாருக்கோ உடம்பு முடியாமல் இருக்குது, அதனால தான் இங்கே வந்தேன் அப்படின்னு அவர் சொன்னார். என் மகன் பாபுவுக்கு தான் ரொம்ப உடல்நிலை மோசமாக இருக்குது அப்படின்னு நான் பதட்டமாக சொன்னேன். அவர் உடனே, கவலைப்படாதம்மா, நான் ஏதாவது செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாபுவோட நாடியை பார்த்துட்டு தன்னோட பையிலிருந்து ஒரு பொடியை எடுத்து தண்ணியில் கலந்து பாபுவுக்கு கொடுத்தார். தன்னோட கையை பாபுவோட உடல் மேலே அப்படியே காட்டிட்டு, நாளையிலிருந்து பாபுவோடைய உடல்நிலை சரியாகும், நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆயத்தமானார். அப்போது நான் அவர்கிட்ட, நீங்கள் யார், எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டதற்கு, நான் ஒரே இடத்துல தங்குறதில்ல, என்னோட பெயர் மற்றும் என்னுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் உன் பேத்தியோட கணவர் மூலமாக நீ தெரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். இப்போ நீ சொல்லுப்பா அப்படின்னு அந்த அம்மா கேட்டாங்க. அப்பா அந்த வயதான பெண்மணி கிட்ட மகாராஜோடைய பெயர் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் விவரமாக சொன்னார். இதிலிருந்து குரு எல்லாத்தையும் ஏற்கனவே எப்படி தீர்மானம் பண்ணி தெரிஞ்சுட்டுருக்கார் அப்படிங்கிறதையும், நாம தான்
எதையுமே புரிஞ்சுக்காம, குருவை பற்றி எந்த விஷயத்தையுமே தெரிஞ்சுக்காம நம்ம முட்டாளாக இருக்கோம் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியறது இல்லையா? எல்லாமே தெரிஞ்சிருக்கிற குருவுக்கு நம்முடைய இன்பம், துன்பம் எல்லாமும் தெரியும் தானே. அப்படியானால் நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்ம பலன்களால் தான் நாம் இந்த மாதிரியான துன்பங்களை அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் அப்படியே அந்த துன்பங்களை ஏற்றுண்டோம்னா கர்மாக்கள் கழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறத நம்ம மனசார நம்பணும். இந்த கஷ்டங்களுக்காக நம்ம துளியும் வருத்தப்படாமல் எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், அதாவது இங்கே நான் அப்படின்னு நான் சொல்ல வர்றது என்னென்னா, இந்த ஜென்மத்தில் இல்லை, பூர்வ ஜென்மத்தில் இருந்த நான், அதனால தான் இந்த கஷ்டங்களை அனுபவிக்கிறேன் அப்படிங்கிறத மனப்பூர்வமாக ஏற்றுக்கும்போது குரு நம் மீது இரக்கப்பட்டு கண்டிப்பாக நம் கர்ம பலன்களை குறைப்பார். இது சத்தியம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எந்த குறையும் கூறாமல் எதையும் புலம்பாமல் அப்படியே ஏற்றுக்கணும். அந்த சரணாகதி இருந்ததுன்னா கண்டிப்பாக குரு நம்மளுடைய கர்ம பலன்களை குறைப்பார் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்பாவுக்கும் அவருடைய மனைவியான தாராவுக்கும் ஆனால் திருமண வாழ்க்கை அற்புதமாக இருந்தது. தாரா செல்வந்தரான ஒரு குடும்பத்திலிருந்து வந்தாலும் அப்பாவுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஒரு எளிமையான வாழ்க்கையை தான் வாழ்ந்தாங்க. ஒரு நாள் மகாராஜ் தாரா கிட்ட போயிட்டு, உனக்கு 14 குழந்தைகள் பிறக்கும் அப்படின்னு சொன்னார். முதல் 2 குழந்தைகள் பிறந்த உடனேயே இறந்து போச்சு. அந்த 2ம் ஆண் குழந்தைகள். 2வது மகன் இறந்த உடனேயே மகாராஜ் அப்பா கிட்ட போயிட்டு சத்யநாராயண பூஜை செய் அப்படின்னு சொன்னார். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் இதுக்கு தடை விதிச்சாங்க. இப்போ தான் ஒரு துக்க நிகழ்ச்சி நடந்திருக்கு, உடனே பூஜை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது மகாராஜோடைய உத்தரவு அப்படிங்கிறதுனால அப்பா அவர்கள் சொல்கிறத பொருட்படுத்தவே இல்லை. மகாராஜே முன்னின்று அந்த பூஜையை செஞ்சு பிரசாதத்தை அப்பா கிட்ட கொடுத்தார். அடுத்த குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கும் அப்படின்னு ஒரு உத்தரவாதமும் அளித்தார். மகாராஜ் சொன்னபடியே 1936ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அப்பாவுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு நாராயண் அப்படின்னு பேர் வைக்கப்பட்டது. அந்த பேரை வச்சானா அந்த குழந்தையோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால் தத்தா அப்படின்னு பேர் வைக்க சொல்லி மகாராஜ் அவர்கள்ட்ட கூறினார். ஆகவே அந்த குழந்தைக்கு நாராயண் தத்தா அப்படின்னு பேர் வச்சாங்க. அந்த குழந்தை வளர்ந்து பெரிய விஞ்ஞானியானதோடு மட்டும் இல்லாமல் தன் தந்தையான அப்பாவுடைய சுயசரிதை புத்தகத்தையும் அவர் எழுதினார். இப்போது நான் சொல்ல போகிற நிகழ்ச்சி அப்பா தன் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை எப்படி அப்படியே ஏற்றுண்டார் அப்படிங்கிறதையும், அவர் ஆன்மீகத்தில் எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தார் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு முறை அப்பாவுடைய மகளுக்கு உடல்நிலை மோசமாகி இறக்கும் தருவாயில் இருந்தாங்க. நாராயண் தத்தா அப்பா கிட்ட போயிட்டு, இந்த பெண்ணை குணப்படுத்துறதுக்கு ஏதாவது செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டார். அடுத்த நாள் காலையிலேருந்து அதாவது மந்திரத்தை ஜபிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து அப்பா ஜபிக்க ஆரம்பித்தார். சரியாக ஒரு வாரத்துக்கு மந்திர ஜபம் செய்தார். செஞ்சுட்டு அவர் சொன்னார், ஜபத்தை நிறுத்த சொல்லி எனக்கு உத்தரவாயிருக்கு. எல்லா ஆத்மாவும் தன் கர்மாவை கழிக்கத்தான் பிறப்பு இறப்பு அப்படிங்கிற சுழற்சியில் சிக்கியிருக்கு. அந்த குறிப்பிட்ட ஜென்மம் சிறியதாக இருந்தால் அதில் நாம் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். அவர் சொன்னது மாதிரியே அந்த பெண் சீக்கிரத்தில் இறந்து போயிட்டாங்க. இது எவ்வளவு பெரிய பக்குவம் பார்த்தீங்களா? இதுதான் மகாராஜ் தன் சிஷ்யரை தயார் செய்திருக்கும் உயர்ந்த நிலை. எப்போ எல்லா விஷயத்திற்கும் சாட்சியாக இருந்து அனைத்து விஷயத்தையும் அப்படியே ஏற்றுக்கிறோமோ நாம் முக்தி அடைஞ்சதாக அர்த்தம். அவர்களைத்தான் நம்ம ஜீவன் முக்தர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வாழும் பொழுதே முக்தி நிலை அடைந்தவர்கள். அப்பாவும் ஒரு ஜீவன் முக்தர் அப்படிங்கிறத நம்மால் இங்கே புரிஞ்சுக்க முடியறது இல்லையா? இதுதான் குரு தன் சிஷ்யர்களை உயர்ந்த நிலைக்கு
கொண்டு செல்லும் வழி. இதை நம்ம கடைப்பிடிச்சாலே நம்ம முக்தி நிலைக்கு போயிட்டோம். ஒரு குருவுடைய உண்மையான சிஷ்யன் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்பாவுடைய மனைவியான தாராவை பற்றி சொல்லிட்டு இந்த காணொளியை முடிக்கிறேன். தாரா வசதியான வீட்டு பெண்மணி அப்படின்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா? அவர் தானேஸ்வருடைய குறைந்த வருமானத்திற்கு ஏற்றாற் போல எளிமையாக வாழ்ந்தார். மகாராஜ் அப்பாவோட செலவுகளுக்கு ஏற்றாற் போல வருமானம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்ததால அப்பா கிட்ட எந்த விதமான வைப்பு நிதியும் கிடையாது. இது தாராவுக்கு கொஞ்சம் சங்கடம் அளிச்சுது. தன் குழந்தைகளோட படிப்புக்கு எந்தவித பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படின்னு அவர் கொஞ்சம் பதட்டமாகவே தான் இருந்தார். ஆனால் அப்பா அவரை சங்கடம் அடைய வேண்டாம், கண்டிப்பாக படிப்புக்கான பணம் கிடைக்கும், எந்த தடையும் இல்லாமல் அந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்ததோட மட்டும் இல்லாமல் அவர் சொன்னது மாதிரியே அவருடைய மகனான தத்தா எம்எஸ்சி படிப்பு படித்து பூனேல ஒரு பெரிய விஞ்ஞானியானார். இரண்டாவது மகன் சஷி எலக்ட்ரானிக் இன்ஜினியர் ஆகி நல்ல நிலையில் இருந்தார். அவருடைய மகள் லதா சம்ஸ்கிருதத்தில் மேற்படிப்பு படித்தார். அதனால் யாருக்கெல்லாம் இந்த ஜென்மத்தில் பணக்கஷ்டம் அப்படின்னு ஒன்று இருக்கோ அவர்கள் அனைவரும் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலை அடைவதற்காகத்தான் இப்படி ஒரு கஷ்டத்தை குரு கொடுக்குறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கதையில் பார்த்தா தானேஸ்வருடைய அறிவுக்கும் ஞானத்திற்கும் அவர் ஒரு பெரிய மருத்துவராகி பணக்காரராக இருந்திருக்கலாம். ஆனால் மகாராஜ் அவரை அந்த மாதிரியான ஒரு பணத்தினுடைய தன்மை அதிகமாக இருக்கிற மாதிரியான வாழ்க்கை கொடுக்கவே இல்லை. தேவைக்கான பணத்தை மட்டுமே தான் கொடுத்துட்டே வந்திருக்கார். அந்த மாதிரியாக இருந்தார் மட்டும்தான் முக்தி நிலை கிட்டும். பணத்தின் மீதான பற்று குறையும். அது நம்முடைய கர்ம பலன்களை முற்றிலுமாக அழித்துவிடும் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். குரு கிட்ட போயிட்டு நீங்கள் பணத்தை கொடுங்க, பணம் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பிரார்த்தனை பண்ண நம்ம கர்மாக்களை சேர்த்துக்கிறோம், நம்ம அடுத்தடுத்த ஜென்மங்களை நம்ம உண்டாக்கிக்கிறோம் அப்படிங்கிறத இங்கே நம்ம திட்டவட்டமாக புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு தேவையான பணம் தேவையான சமயத்தில் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான அனுகிரகத்தை குரு பண்ணுவார் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நம்பினா போதும். அதனால் உங்களை நல்ல நிலையில் முக்தி நிலைக்கு குரு எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் இந்த மாதிரியான நிலையை வச்சுருக்கார் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டாலே நம்ம நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம். தாரா 1973ஆம் ஆண்டு இயற்கை எழுதினார். தானேஸ்வரோட 44 வருடங்கள் திருப்திகரமாக வாழ்ந்து தன் வாழ்க்கையை முடித்தார். இதிலிருந்து தானேஸ்வருடைய திருமண வாழ்க்கை, அவருடைய குழந்தைகள், அவருடைய மற்ற எல்லா தேவைகளையும் மகாராஜ் எப்படி கூடவே இருந்து பார்த்துட்டார் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டோம் இல்லையா? மீண்டும் அடுத்த காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். சங்கர் மகாராஜுக்கு ஜெயம் உண்டாகட்டும் என்று கூறி இந்த காணொளியை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.